கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நட்புகளே, இன்றைய ஒரு புதிய வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு என்னென்னு பாருங்கள். இது Panasonic MK-SW200 சூப்பர் பெட் கிரைண்டர் டேபிள் டாப் ஓடுது. இதில் பல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல சில விவரங்களை உங்கள்கிட்ட நான் நேரில் விளக்க இருக்கிறேன். இந்த வெட் கிரைண்டருடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 9,010 ரூபா தான் நாம் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். அதே நாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அமேசானில் பார்க்குறப்போ அது 9,800 ரூபான்னு இருந்தது. ஷாப்பில் கேட்குறப்போ 9,800 ரூபாய்க்கு பக்கம் தான் இங்கே கடைகளே சொன்னாங்க. நாம் இப்போ அமேசான்லையும் பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட்லையும் பார்க்குறப்போ நமக்கு ஒரு 800 ரூபா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய செல்லர் நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு இருக்காருன்னு நமக்கு தகவல் கிடைச்சது. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். கேஷ் ஆன் டெலிவரி தான், வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்கிறது, நீங்கள் ஆன்லைனில் எப்போ வேணாலும் வாங்கலாம். ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் வந்து வாங்கிட்டோம், நாங்களாம் வாங்குகிறோம், எங்களை பார்த்து நீங்களும் வாங்கிட்டு கடைசியில் இந்த திருப்பூர் விஜய் சேனலில் சொன்னார் நாங்கள் வாங்கிட்டோம், இங்கே ஆன்லைனில் வந்து பொருள் சரியில்லை, ரிட்டர்ன் கொடுத்து எடுக்க மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே முன்னெச்சரிக்கை கொடுத்துட்றேன். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த செல்லிங்கில் டீட்டெயிலில் பார்க்கணும். ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது அந்த வேரண்டி எத்தனை நாள் இருக்கா முதல்ல பார்த்துங்க. இருந்தால் எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த ஆன்லைன் ப்ராடக்ட்டை வாங்குறத முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா 10 ரூபா எச்சா இருந்தாலும் ஆன்லைனில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி தர்றாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் நம்மளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்மகிட்ட நிறைய கிரைண்டர்ஸ் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். பட்டர்ஃப்ளை வச்சுக்கலாம், லட்சுமி இருக்குது, அது டில்ட்டிங் கிரைண்டரு. இப்போ என்ன வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸு, இந்த ஆட்டோமேட்டிக் டைமர் சென்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதுபோக இந்த மேலே கூடிய டாப் வந்து நம்ம மூடிட்டா நம்ம கை வந்து வச்சு பார்க்க முடியாது. அதேமாதிரி மூடி திறந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆயிரும், கிரைண்டர் ஆஃப் ஆயிரும், நம்ம கை வந்து பாதுகாப்பாக இருக்கும். மாவை செக் பண்ணி பார்க்குறக்கு இதுமாரி ஒரு நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இன்டர்லாக் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அது சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாமே இப்போ நாம் வந்து பாக்ஸ் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம், உங்களுக்கு இது வந்து காமிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா Panasonic MK-SW200ங்கிறது இது கருப்பு கலர் இந்த டிசைன்ஸ் இருக்குது. மேடம் இப்படி வாங்க, நல்லா அடிக்குது. இதில் பாருங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அல்டிமேட்டு இது மொத்தமாகவே 5 வருஷம் வேரண்டி இந்த வெட் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸு. அது போக இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு இங்கே காமிச்சிடுறேன். இதில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வாங்க இப்படி ஷேட் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 21 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாருங்கள், இதில் வந்து கல் ஓடுறப்போ நம்மளோட 3Dயோட எஃபெக்ட்ஸ் ஆல்பா அந்த இதுக்கு ரொட்டேஷன் இருக்குது. அதுபோக லைட் வெயிட்டு, இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈஸி டைமரை ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கிறோம், ஈஸியாக லாக் பண்ணுறது. இப்போ லைட் வெயிட்டு இதில் வந்து மற்றலாம் கொஞ்சம் வி பெல்ட் போட்டிருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தாலும் வி பெல்ட் தான் பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து டைமிங் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹை டெஃபினேஷன் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சி கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃபுட் கிரேடோட ட்ரம், இந்த ட்ரம் வந்து ஃபுட் கிரேடுக்கு உண்டான தரத்தில் தயார் பண்ணிக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்லாக், இந்த மேலே மூடி வந்து இன்டர்லாக்கில் லாக் ஆகிக்குது. அதில் வந்து நம்ம பொருளெல்லாம் போடணும்னா மேலேருந்து நம்ம பொருளை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக், இது வந்து ஈஸி டாப் சுவிட்சுன்ட்டு மேலே வந்து ரொட்டேட்டர், அதாவது டைமர் சுவிட்ச். அது அப்புறம் இங்கே தான் வந்து இன்டர்லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த மூடியும் இதுவும் வந்து கவர் ஆகிக்கும். நம்ம மூடி எடுத்துட்டோம்னா மிஷின் ஆஃப் ஆயிரும். அதுபோக வந்து நம்ம மிக்சிக்கு வர்ற மாதிரி கீழே வந்து பிரேக்கர் இருக்குது, சர்க்கியூட் பிரேக்கர். ஓவர்லோட் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சுன்னா பிரேக் ஆகிக்கும், அதை நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். அதுபோக வந்து ஷாக் ப்ரூஃப் இருக்குது, ஹேண்ட் ப்ரூஃப் இருக்குது, 5 வருஷம் வேரண்டி இருக்குது. மற்றபடி நல்ல ஏர் சர்க்குலேஷன் வர்ற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுபோக RCHSங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுபோக மற்றது இது என்னங்க மேடம், இது ஒரு கன்வீனியன்ட் பிக் ஸ்விட்ச். ஓகே, மேலே வந்து கன்வீனியன்ட் நமக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம வந்து பாக்ஸ் ஓபன் பண்றோம், டைமர் வைக்கிற சுவிட்ச். ஓகே, பாக்ஸ் ஓபன் பண்றோம், பாருங்க பண்ணுவோம். கொஞ்சம் மேலே தூக்கி எடுங்க, அப்பதானே அந்த உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். என்னையும் பார்த்து எடுக்கக்கூடாது. தெர்மாக்கோல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், அட்டைப்பட்டி. இப்போ இது வந்து ஒரு கேப். இது வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம மூடிக்குண்டான மூடி.
மூடிக்கு உண்டானதில்லை, மூடியே தான். மூடி இங்கே வைக்க மேடம். இது மூடி. இது எறும்பு. கல் கல் அதுக்குண்டான லாக்கு. இது கல்லுங்க. இங்கே பாருங்க மேலே. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, மேனுவல் புக்கு. ஈஸியாக ஒரு இருக்குது. ட்ரம்மு, இந்த பொட்டி எடுத்துக்க மேடம். ஓகே, இதுதான் கிரைண்டர். Panasonic அல்டிமேட். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட கிரைண்டரு. இது 240 வாட்ஸில் வந்து ரன் ஆகுது. ஆர்பிஎம் வந்து 1350 ஆர்பிஎம்ல ரன் ஆக போகுது. இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு ட்ரம்மு. ஒரு வெள்ளை கலர் கல் போட்டிருக்காங்க உள்ள. கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கங்க. நீங்கள் கொஞ்சம் வெளிச்சு விடுங்க, அப்போ தானே பின்னாடி போய் நிழலுக்கே போகிறீங்கன்னா அது எப்படி கவர் ஆகும். இப்போ வெளிச்சம். ஓகே, நம்ம இது பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது லாக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஈஸியாக நம்ம த்ரெட் பண்ணுற மாரி தான் கொடுத்துருக்காங்க. கல் பாருங்க, இவ்வளோதான், சின்ன கல். இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக கையெல்லாம் தேவையில்லை. இதுலேயே வந்து மாவை தள்ளி விடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். போட்டுட்டு தான் அது போடணும். வர அது போட முடியாது. ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லில் இந்தமாரி ஒரு இப்படி லாக்கு வந்து இப்போ கிராஸாக இறங்குற மாரி இந்த மூடி வந்து கீழே வந்து இறங்கிருக்கு. அப்படியே இந்த மூடியும் வந்து இப்போ மேலே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி வந்து உட்காந்துக்கு. இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். இதில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கேன் மேடம், இதை காமிங்க. இதில் 2 ஸ்லாட் இருக்குது. இந்த 2 ஸ்லாட் வந்து கரெக்டாக அதில் உட்காரமே நம்ம வச்சுட்டா அது தானாக ரொட்டேட் ஆகி கீழே உட்காந்துக்கு. இதில் உட்கார்ந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் இருக்குது. இங்கே வருங்க, காமிங்க. இங்கே வாங்க. அந்த லாக், பிளாஸ்டிக் லாக் இங்கே காமிங்க. அப்படி காமிச்சிங்கன்னா தெரியாது அவங்களுக்கு. இப்படி பொசிஷன் வைங்க. கரெக்டாக அப்படியே எழுத்துங்க, அப்படியே எழுத்துங்க. இதுதான் லாக்கு. அது எப்படி லாக் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வச்சுன்னேன், இது கீழே போனால் அது வந்து பட்டன் போய் உள்ளே போய்க்குது. இப்போ பிளேட் உள்ளே இறங்கினோடனே அந்த பட்டனை போய் அமுக்கி பிடிச்சிக்குது. இப்போ மோட்டர் ரன் ஆகும். நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்க. எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் ஒயிட் கலர் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அமுத்திக்குது. அந்த உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் அமுத்தினோடனே மோட்டர் ரன் பண்ணி கொடுத்துருது. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ். என்னன்னா, இது நம்ம கை வச்சு தொலைறதுக்கு கையில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக நாம் மாவை செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை மூடி கழட்டி தான் பார்ப்போம். அப்படி கழட்டுறப்ப மிஷினை வந்து நம்ம ஆஃப் பண்ணாமல் கழட்டிட்டோம்னா கையை அடிபட்டுருது. இப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மாவை செக் பண்ணுற கண்டிஷன் வந்து அதை நம்ம எடுத்துட்டா போகுது, ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிக்கு. இது ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக நாம் இப்போ வந்து டைமர், இது வந்து நம்ம சில மிஷின்ஸ்க்கு வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு தண்ணிக்கினி எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஓடணும்னா நாம் டைம் வந்து இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ மிஷின் நான் சுவிட்ச் பண்ணோன்னே 1/4 மணி நேரம் ஓடி முடிஞ்சு ஆஃப் ஆகிக்கு. அது என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி. இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம புஷ் பண்ணி ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி முடிஞ்சுக்கும்.
இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு கிரேடு, ஒரு கப்பு, இது வந்து நம்ம அளந்து ஊற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து குவான்டிட்டி அளவு நாம் அது இது வழியாக நாம் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு இதுதான் வே. இதுக்குள்ளே நாம் ஊற்றிட்டா அது வழியாக இறங்கிடும். ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாக இறங்கிக்கும். அதேமாரி மாவை தள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுமாரி கொடுத்துருக்காங்க. நாம் கிரைண்டர் வந்து நாம் திறக்கவே வேண்டியதில்லை. இந்த பொசிஷனில் இறக்கி நாம் அப்படியே வந்து மாவை தள்ளி விட்டுக்கலாம். இந்த ட்ரம்மில் ஒட்டிக்கிறதெல்லாம் இதுலேயே பண்ணிக்கலாம். நாம் எடுத்து பண்ணணுங்க அப்படி இல்லை. இப்படி விடக்கூடாது. இது தப்பான பொசிஷன். அது இப்படி தான் விடணும். அப்போ நம்ம வந்து இந்த மூடியை திறக்காமையே நாம் வந்து இப்படி ஹேண்டிலை நாம் யூஸ் பண்ணி இந்த ட்ரம்முக்கு ஒட்டிக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் வந்து நம்ம ஏதாவது போடணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம், மாவு ஊற்றியாச்சு, கொஞ்சம் தண்ணியோட அளவு ஊற்றணும்னா இதில் நம்ம எம்எல் கணக்கு வச்சு ஊற்றிட்டா எம்எல் அளவுக்கு தண்ணி உள்ளே இறங்கி. இதில் கேப் இருக்குது, இது வழியாக வந்து கேப் இருக்குது, இதுக்குள்ளே போயிடும். இவ்வளோதான். இதை நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதாரணமாக நம்ம 5 ஆம்ஸோட கேபிள் தான், 15 ஆம்ஸ் கிடையாது. நார்மல் ப்ளக் பாயிண்டில் ஃபிட் பண்ணலாம். இவ்வளோதான் இந்த பேனாசோனிக் கிரைண்டரோடது. இப்போ டைமர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மிஷின் ஆன்ல இருக்கு இல்லைங்கனால டைமர் ஒன்ஸ் செட் பண்ணிட்டா அது அந்த 1/4 மணி நேரம் ஓடி முடிஞ்சு ஆஃப் ஆகிக்கும். இதேமாரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கி பலனடையுங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஷாப்பிங்கில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது கடையில் போய் வாங்குறதுக்கு ரேட்டு வந்து எம்ஆர்பி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன எம்ஆர்பி மேடம்? இதில் 12,000. இதில் எவ்வளோ போட்டிருக்கு? 12,395 ரூபா. 12,395. 12,395 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய எம்ஆர்பி ப்ராடக்ட்டு. இதே நம்ம ஆன்லைனில் போய் நம்ம கடையில் கேட்டால் 20% டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு 10,000 ரூபா வருது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ என்ன பொருள் வந்துருச்சு இதே மாடல் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 10,100 ரூபா. இதே நாங்கள் மார்ச்சில் ஆப் ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு வந்து 9,010 ரூபா தான். இது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு தரம் இல்லை அப்படிங்கிறத விட தரம் இருக்குது. பில்லு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கேரண்டி உண்டு. ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்குறவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைங்கிற பொருளை தவிர்த்துக்குங்க. அதேமாரி என்னோட சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி விட்டுட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது நான் என்னுடைய லைஃப்பில் கற்றுக்கிட்டது அனுதினமும் ஒரு பாடங்களை கற்றுட்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வந்து புதுக்கல்லுங்கிறதுனால ஓரளவுக்கு அரிசி போட்டு ஒரு ரஃப்பாக ஓட்டி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கல்லுடைய தூசியில் எடுக்கிறதுக்காக நல்ல அரிசி இல்லது. இது நம்ம இந்த ரேஷன் அரிசி தான். எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. ரேஷன் அரிசி நம்ம வாங்குகிறோம். இப்போ பாருங்கள், அங்கே ப்ளக் பாயிண்ட் ஆனில் தான் இருக்குது. இங்கே ப்ளக் பாயிண்ட் ஆனில் தான் இருக்குது. இங்கேயும் நான் டைமர் செட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், டைமர் இப்போ 1/4 மணி நேரம் செட் பண்ணியாச்சு. சுவிட்ச் பாக்ஸ் ஆனில் இருக்குது. ஆனால் கல் ஓடல. இப்போ மேடம் வந்து போட போகிறாங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மூடி தான் விஷயமே. இந்த இடத்துல லாக்கை போட்டு அமுத்துது. இந்த மூடி இருந்தால் மட்டும்தான் இது கல் ஓடும். இப்போ பாருங்கள், கல் சத்தமெல்லாம் மூடிட்டு இருக்குது. இப்போ தண்ணி வந்து நம்ம மேலே இருந்து இப்போது எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ இதில் ஊற்றிக்கலாம். அதேமாதிரி தள்ளி விடுறது. அந்த குச்சி எடுங்க மேடம். இப்போ கல் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் அதாவது ட்ரம்மில் ஒட்டியிருக்கிறது மட்டும் நாம் துடைக்கிறதுக்காக இந்த குச்சி, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்பட்டுலான்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். இது கொடுங்க, இங்கே நான் வச்சு காமிக்கிறேன். இது என்ன பண்ணுது? இந்த ட்ரம்மில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம வந்து ஒட்டியிருந்த க்ளீன் பண்ணுறதுக்காக இது இப்போ ஓடிட்டுருக்கு. நாம் டைமர் செட் பண்ணிட்டோம். அந்த டைமர் ரன்னிங்கில் இருக்குது. இது ஓடி முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். கல் சுற்றுது பாருங்கள்.
இப்போ மாவு ஆட்டி முடிச்சாச்சு. டைமர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்க மேடம். த்ரெட் டைப்பு. ஓகே. இப்போ மாவு எடுங்க. எப்படி இருக்கு? அரைச்சிருச்சா? காமிங்க மாவை கையில் அந்த எவ்வளோ நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் வந்து ரேஷன் அரிசி வந்து இப்போ அரைச்சாச்சு. 1/4 மணி நேரம் தான் வச்சிடல. 1/4 மணி நேரம் வச்சோம். 10 கிடையாது. இப்போ ஒரு நைஸாக இருக்குங்களா இல்லை பரவாயில்ல இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வச்சா 20 நிமிஷம் வச்சா நல்லாயிடும். இவ்வளோதான். சூப்பராக இருக்கு. மாவு சூடாயிருக்கா? ஜில்லுன்னு இருக்கு. ரைட். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.